டைம் நெவர் வெயிட்ஸ் பட் இட் ஆல்வேஸ் ரிவார்ட்ஸ் தோஸ் ஹூ மூவ் அப்படின்னு ஒரு ஃபேமஸான குவைட் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைம் வந்து யாருக்காகவும் வெயிட் பண்ணாது, பட் யார் அதை நல்லா வைஸாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான பரிசு அது கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஹாவ் டு ஸ்பெண்ட் அவர் டைம் இன் அ வெரி வைஸ் மேனர். அது நம்மளோட லைஃப்க்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி டைமை வந்து மினிமலிசம் வந்து எனக்கு ரொம்ப இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நிறைய எம்டி ஸ்பேசஸ் என்னோட வீட்டில் இருக்குது. அதனால வந்து நான் க்ளீன் பண்ணும்போது ஆப்வியஸ்லி க்ளீன் பண்ணி தான் ஆகணும். அதனால் க்ளீன் பண்ணும்போது எனக்கு அதை எடுத்து வச்சு அதையும் வந்து ஒரு தொடச்சு அந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி வந்து எனக்கு பேபி இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து மெயின்டைன் பண்ணுறதே வந்து எனக்கு ஒரு கேஸாக இருக்கும். அண்ட் ஐம் ஒர்க்கிங் விமன். இப்போ வந்து நான் வந்து கரண்ட்லி லீவில் இருக்கேன். ஸோ நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன்னா குக்கிங், பேபி எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே கேஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் மேக்ஸிமம் விமன் அப்படி தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் மை மாம். அவங்களுக்குலாம் சுத்தமாக டைமே இருக்காது. அவங்க வந்தாங்கன்னா அவ்வளோ வேலை இருக்கும். இவ்வளோ வேலைகளை ஒருத்தவங்க பார்த்துட்டே இருந்தாங்கன்னா எப்போ வந்து அவங்களுக்கு டைம் இருக்கும் மற்ற ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை சிந்திக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன். என்னோடய கிச்சன் கார்னர்ஸ்லாம் நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அதாவது டெக்கோர் பீசஸ், அதாவது ஆர்கனைசர்ஸ்லாம் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முன்னாடி யோசிச்சிருக்கேன். பட் நான் வந்து ரியாலிட்டியை புரிஞ்சதுக்கப்புறம் ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இட். பிகாஸ் அதை வந்து சும்மா வச்சுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை நம்ம வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணணும். ஸோ ஐ கிவ் எம்டி ஸ்பேசஸ். அண்ட் ரெண்டாவது வந்து ஆர்கனைசர்ஸ் வந்து நிறைய வாங்காததுக்கு ரீசன் வந்து அதுதான். அண்ட் நிறைய பேர் வந்து என்னோடய கிச்சன் வ்ளாகில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் 2 பேர் தான் அதனால் இந்த பாத்திரங்கள் வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னோடய குட்டி பையன் வந்து வளர்ந்தான்னா கூட அவனுக்கும் சேர்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிலே நம்ம சமைக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா, இதுவே போதும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அண்ட் க்ளீனிங் அப்படிங்கிறது வந்து பயங்கரமான ஒரு ப்ராசஸ்ங்க. ஸோ வந்து நான் இப்போ தான் வந்து எனக்கு நீட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ க்ளீனிங்கில் தான் எனக்கு நிறைய டைம் வந்து, இப்போது நாங்கள் புதுசாக ஷிஃப்ட் ஆகிருக்கோம் அப்படின்றனால எனக்கு நிறைய டைம் வந்து அதில் தான் போச்சு. பட் ஸ்டில் எனக்கு அந்த சால்ட் கரெல்லாம் இன்னும் ரிமூவ் ஆகலை. பட் ஆயில் ஸ்டெயின்ஸ்லாம் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி நான் வந்து அதை க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நான் யோசித்தேன், ஸோ இதிலே இவ்வளோ டைம் போகுதே, இதில் நம்ம வேறு எதாவது பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஆர்கனைசர் பற்றி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இதுக்காக ஒரு ஆர்கனைசர் வாங்கி திருப்பி அதை ஸ்டெயின் பண்ணதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு இடத்துல வச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சு அதுக்கெலாம் வந்து எனக்கு சுத்தமாக டைம் கிடையாது. ஸோ அதனால தான் நான் இது வச்சுருக்கேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணிலாம் வைக்கல, சும்மா ரேண்டமாக தான் வச்சுருக்கேன். ஏன்னா என்னோடய ஷெட்யூல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேரோட லைஃப்பும் அந்த மாதிரி தான் இருக்குது. அதான் வந்து உண்மை. இதில் வந்து கொஞ்சம் நிறைய பிளேட்ஸ் வச்சுக்கலாம். அண்டு நிறைய பெரிய பெரிய பாத்திரங்கள் வச்சுக்கலாம். அண்டு குட்டி குட்டி பாத்திரங்கள் வந்து அடியில் வச்சுக்கலாம். கரண்டி எல்லாமே இதில் வச்சுக்கலாம். ஒரே ஒரு பயங்கரமான ஆர்கனைசர். இதோட ப்ரைஸ் வந்து 1300 மட்டும்தான், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இது என்னென்னா, ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அதோட ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு லிங்க்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. மேபி இது உங்களோட ஊரில் இருக்க பாத்திர கடையில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எனக்கு ஒரு மேக்ஸிமம் டைம் சேவராக நான் கன்சிடர் பண்ணுறேன். ஸோ ஒன்லி ஒன் ஆர்கனைசர். ஸோ பல இடத்துல அதை வச்சு நம்ம இது பண்ண வேணாம். ஸோ இதை வந்து என்ன பிளான், இன்ன வரையும் இது இப்போ தான் வாங்கியிருக்கேன்றனால நான் வாஷ் பண்ணல. பட் 1 month ஒன்ஸ் ஒரு தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கலான்ட்டு சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு டைனிங் ஏரியா. இந்த டைனிங் ஏரியாவில் வந்து நான் எந்த பொருளுமே கீழே வைக்கல. அந்த கேன் மட்டும்தான், அதை வந்து நாங்கள் வெளியில் கொடுக்க வேண்டியிருக்கு. வாங்குறவங்க இன்னும் வாங்காமல் இருக்காங்க. ஸோ அதனால் வேறு எந்த திங்ஸுமே வைக்கல. அண்ட் சோஃபாலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சோஃபா கவர்ஸ் 2 பில்லோஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன். பிகாஸ் நாங்கள் 2 பேர் அப்படின்றனால. வேறு யாராவது வந்தால் ஐ மீன் 5 சீட்டர்னால இன்னும் 2 சோஃபா இருக்குது. அதில் கொஞ்சம் நேரம் உட்கார போகிறாங்க, போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்காக தனி பில்லோஸ் வாங்கி அதை சும்மா வச்சுக்க முடியாது. அதை வந்து அப்பப்போ நம்ம வந்து வாஷ் பண்ணணும், வெயிலெல்லாம் போட்டு வைக்கணும். ஸோ தட் இஸ் ஆல்சோ மை டைம் கன்சியூமிங். நான் வந்து டைமை ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக கன்சிடர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் கஞ்சத்தனமாக நினைக்கலாம், ஒரு சோம்பேறித்தனம் அந்த மாதிரி கூட நினைக்கலாம். பட் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து எனக்கு எக்கனாமிக்ஸ் நான் வந்து படிக்கணும். பிகாஸ் நான் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருக்க ஒருத்தர் வந்து என்கிட்ட கொஷின் பண்ணும்போது எனக்கு அது தெரியல. ஸோ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, இதை நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. ஸோ பேசிக்ஸ்லேருந்து எல்லா எக்கனாமிக்ஸுமே நான் படிச்சுட்ருக்கேன். தட் இஸ் வாட் ஐ கம் டு நோ அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பல விஷயங்களை வந்து அதில் தெரிஞ்சிட்ருக்கேன். நான் வந்து ஆஸ் அ லேடியாக வந்து ஆஸ் அ விமனாக வந்து குழந்தை வளர்க்குறது, சமைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, துவைக்கிறது, காஃபி போடுறது, டீ போடுறது, இதுலேயே நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் எக்கனாமிக்ஸ் படிக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹிந்தியுமே நான் படிக்கணும்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் உமன் தான், பட் கரண்ட்லி இன் மேட்டர்னிட்டி லீவ். நான் ஒர்க் போக ஆரம்பிச்சிட்டேன்னா இன்னுமே கூட ரொம்ப கேயாட்டிக்காக இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். அந்த டைமில் வந்து நான் நிறைய பொருள் வச்சு அதை டம்ப் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், இல்லைனா அதை க்ளீன் பண்ண முடியாமல் அழுக்காக வச்சுருக்கிறதுக்கு ஐ லவ் எம்டி ஸ்பேசஸ்.
ஸோ வெனவர் ஐ கேன் அஃபோர்ட் அ மெய்டு அப்படிங்கும்போது நான் வந்து நிறையா திங்ஸ் வாங்கிக்கலாம். அப்பயுமே நிறைய திங்ஸ் வாங்க மாட்டேன், பிகாஸ் மெய்டு ஆல்சோ அவங்கள வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு அவங்கள வச்சு குக் பண்ணிட்டு போயிடலாம் இல்லையா. ஸோ நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்காங்க, குக்கிங் நான் பண்ணிக்கிறேன், வெசில் வாஷிங் மட்டும் நீங்கள் பண்ணிடுங்க, மற்றதெல்லாம் நான் பண்ணிக்கிறேன், வீடை போட்டு தொடச்சிருங்க, ஸோ மற்ற திங்ஸை மட்டும் தொடச்சிருங்கன்னு சொல்லிட்டு நிறையா இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இதனால தான் நான் வந்து மினிமலிசம் வந்து ஃபாலோ பண்ணணுன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக டிசைட் பண்ணேன். அண்ட் இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருக்கும். Why? Because I'm not well but still I don't want to waste my time. I stick on to my consistency. ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் டைமோட வேல்யூபிளை புரிஞ்சுக்கிட்டு மினிமலிசம் மூலமாக நீங்கள் வந்து நிறைய டைமை சேவ் பண்ணலான்றதை தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த மாதிரியான கான்டென்ட் லைஃப் ஸ்டைல் அண்ட் மினிமலிசம் vlogsக்கு கண்டிப்பாக வந்து என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு